நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. இயல்பனான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம். நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணமுணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக தலைவர் நிதின் நபீன் குற்றச்சாட்டு. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் திமுக கொள்ளையடிக்க முயற்சி. புதுச்சேரி பரப்புரையின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொந்தமான அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை. நண்பர் வீட்டில் இருந்து 1 கோடி ரூபாய் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மணவெளி தொகுதியில் பொதுக்கூட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய நிதின் நபீன் புதுச்சேரி வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் கடந்த ஆட்சியில் பல வளங்கள் மற்றும் அழகான இடங்கள் இருந்தும் சுற்றுலாத்துறை கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு கவலைக்கிடமாக இருந்தது. ஆனால் ஆன்மீக, சுகாதார, பொருளாதார, வியாபாரத்திற்காக வர வேண்டும் என்பதற்காக துல்லியமாக செயல்பட்டு சுற்றுலாவை வளர்த்து வருவதாகவும் அண்டை மாநிலமான தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடும் நிலையில் மக்களுக்கு எதிராக அரசு செயல்படுகிறது. அதற்கு சாட்சியாக திருப்பரங்குன்ற விவகாரம் உள்ளதாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரி அரசு லஞ்சம், லாவண்யம், ஊழல்கள் இன்றி வளர்ச்சி பாதையில் வளர்ச்சியில் மக்களை அழைத்து செல்லும் முன்மாதிரியான அரசாக உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி திமுக அடாவடி அராஜக அரசியல் இல்லாமல் புதுச்சேரியில் வரப்போகும் அரசு நேரடியாக மக்களுக்கு 5 ஆண்டுகளில் வளர்ச்சி என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு மிகப்பெரிய திட்டங்களை முன்னெடுக்க சொல்லி உறுதி எடுத்துள்ளோம் என்றார். மேலும் நல்லாட்சி தொடரட்டும், புதுச்சேரி மலரட்டும் என்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பேச்சை முடித்துக் கொண்டார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதோடு பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என புதுச்சேரியில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை தந்தார். தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மாநிலம் இங்கிருந்து ஆளப்படவில்லை, எங்கோ இருப்பவர்களால் இயக்கப்படுகிறது. மக்களின் கருத்துக்கள் மதிக்கப்படாமல் சித்தாந்தங்கள் திணிக்கப்படுகின்றன. மாநிலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30% கமிஷன் வாங்கப்படுவதாகவும் எதை தொட்டாலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இங்கு பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. காரைக்கால் துறைமுகம் விற்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக மின் வாரியமும் அதானி குழுமத்திடம் விற்கப்படலாம் என எச்சரித்தார். மேலும் போலி மருந்துகள் தயாரிப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாடு தலங்களுக்கு அருகே மதுபான கடைகள் திறப்பு போன்றவற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது.
பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், அரசு மற்றும் தனியார் துறைகளில் 30,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அரசு வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு 40ஆக அதிகரிக்கப்படும் என்றார். மேலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். எந்த நோயாக இருந்தாலும் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என்றார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொந்தமான அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜேந்திரன் என்கிற ஈரம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் யுவர் ஈரம் ஃபவுண்டேஷன் என்கிற தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் இயக்குனர் அமீர் மற்றும் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்துள்ள ஜாஃபர் சாதிக் ஆகியோருக்கு இவர் நெருங்கிய நண்பர். இதனால் இவர் திரைத்துறையில் முதலீடு, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் இந்த தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பரிசுகள் வழங்குவதாக இவர் மீது தேர்தல் துறைக்கு புகார் சென்றுள்ளது. அதன்படி ராஜேந்திரனை தொடர்ந்து கண்காணித்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர் இன்று காலை அவரது நண்பர் ராஜாவின் இல்லம், தட்டாஞ்சாவடி, தொழில்பேட்டையில் உள்ள ராஜேந்திரனின் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் 15க்கும் மேற்பட்ட சோதனையில் ஈடுபட்டனர். இதில் ராஜேந்திரனின் நண்பர் ராஜா வீட்டில் 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ராஜேந்திரனின் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சோதனையிலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோதனை முடிந்த பிறகு பணம், பொருட்கள் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது என்பது தெரியவரும். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்தவெளி வாகனத்தில் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு கடற்கரை சாலை, மடுவுப்பேட் சந்திப்பில் தொடங்கி ஐயனார் கோவில் சந்திப்பு, பெத்திச்செட்டிப்பேட்டை, சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி, சாந்தி நகர், மூகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, உழவர் சந்தை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை சந்திப்பு, குறிஞ்சி நகர் நீர்த்தேக்க தொட்டி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டு சேகரித்தார். அப்பொழுது வாக்காளர் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது, மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டும்தான் மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவை வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் இந்தியாவில் நாம் முதல் இடத்தில் உள்ளோம். நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் துறைகளின் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக உள்ளன. எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும். அப்பொழுது நான் தான் முதலமைச்சராவேன். மக்கள் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவேன். லாஸ்பேட்டை தொகுதி வளர்ச்சியடைய ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் சிவக்கொழுந்துவை வெற்றி பெற செய்யுங்கள் என்று தெரிவித்தார். மேலும் அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்து பணியாற்றவர். மீண்டும் வெற்றி பெற்றால் அவருக்கு உரிய பதவி கிடைக்கும் என முதலமைச்சர் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் பொழுது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக, LJK கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொள்ளையடித்தது போதாது என புதுச்சேரியில் கொள்ளையடிக்க ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டதாகவும், அவர் இங்கு வரும்பொழுது புதுச்சேரி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. உப்பளம் தொகுதியில் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை அவர் கொடுத்துள்ளார். பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இங்கு தேஜா கூட்டணி ஆட்சியில் உள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த முடியும். புதுச்சேரிக்கு சுற்றுலாவால் தான் வருவாய் அதிகமாக கிடைக்கிறது. சுற்றுலாவிற்கு தேவையான நிதியை பெற நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள். மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவர், தமிழகத்தில் கொள்ளையடித்தது போதாது என புதுச்சேரியில் கொள்ளையடிக்க ஸ்டாலின் நாளை புதுச்சேரி வருகிறார். இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருப்பதால் கொள்ளையடிக்க வருவார். நீங்கள் விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்த எடப்பாடி, தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது என்றும் இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது தான் போட்டியிடுகிறாரா என கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி குழப்பமாக உள்ளது. பச்சோந்தி போல ஸ்டாலின் நிறம் மாறுவார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சி கூட்டணி, ஆனால் இங்கே அவருக்கு நாமம் போட்டுவிட்டனர். கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் கட்சிதான் திமுக. உலக அளவில் ஊழல் கட்சி திமுக என்பதை மக்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் இங்கே வரும்பொழுது நீங்கள் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நாதாகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தின் பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் TVK என கத்தியதால் கோபமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் அவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கதிர்காமம் தொகுதி வேட்பாளர் சுபஸ்ரீயை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பொழுது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் TVK என கோஷம் எழுப்பி சென்றதால் சீமான் கோபம் அடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கினர். இதனால் அங்கிருந்த போலீசார் அந்த இளைஞரை மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வேட்பாளர் ராஜவேலுக்கு தொகுதி முழுவதும் பெண்கள் உற்சாக வரவேற்பு. பெண்கள் அமைப்பினர், இளைஞர் அமைப்பினர், பல்வேறு பிரிவினர் அவருக்கு அணி அணியாக வரவேற்பு கொடுத்து அவருக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று சூரமங்கலம் பெண்கள் அமைப்பினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து ஜகு சின்னத்திற்கு உடன் சென்று வாக்குகளை சேகரித்தனர். அவர்களுக்கிடையே ராஜவேலு பேசும்பொழுது, இந்த அரசு பெண்களுக்கும் சமூகத்திற்கும் பல வகையான நலத்திட்டங்களை வாரி வழங்கி இருக்கின்றது. இந்த சூரமங்கலம் பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. சாலைகள் போடப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வங்கிகளில் கடன் உதவிகள் செய்து கறவை மாடுகள் வாங்கவும், சிறு கடைகள் வைக்கவும் பல வகையான உதவிகளை இந்த அரசு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் செய்திருக்கிறது. ஆகவே இந்த முறையும் இந்த நல்லாட்சி தொடரவும், நான் தங்களுக்கு இந்த தொகுதிக்கும் மேலும் பல விதமான சமூக சேவைகளை செய்யவும் எனக்கு ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவருடன் ஊர் பிரமுகர் பாலச்சந்தர், பெண்கள் அமைப்பு சார்பில் பானு உட்பட பலரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பன் முருங்கப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜகு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே வேட்பாளர் ஐயப்பன் பொதுமக்களிடம் முதலமைச்சரின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜகு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக
கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மாநில செயலாளர் அன்பழகன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிடுகிறார். இவர் இன்று ஏனாம், வெங்கடாச்சல பிள்ளை வீதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் மாநில செயலாளர் அன்பழகன் பொதுமக்களிடம் வெற்றி பெற்றால் அனைத்து நலத்திட்டங்களையும் உடனுக்குடன் நிறைவேற்றி தருவதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிப்பதில் உப்பளம் தொகுதி பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்தி புதுச்சேரியிலேயே சிறந்த தொகுதியாக உப்பளம் தொகுதியை மாற்றி காட்டுவதாக உறுதியளித்து இரட்டை இலை சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே அவருக்கு ஆதரவாக அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா தலைமையில் அதிமுகவினர் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிமுக NR காங்கிரஸ் கட்சியினர் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமார் இன்று வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் கடந்த கால NR காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக ஆட்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்துக்கூறி ஜக்கு சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதன்படி முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் பிரபாகரன் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முத்தியா, முதலியார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மக்களிடையே வெற்றி பெற்றால் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று அவர் உறுதியளித்து சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக தலைவர் நிதின் நபீன் குற்றச்சாட்டு. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் திமுக கொள்ளையடிக்க முயற்சி. புதுச்சேரி பரப்புரையின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொந்தமான அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை. நண்பர் வீட்டில் இருந்து 1 கோடி ரூபாய் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.